Good morning, church. காலை வணக்கம் சபையே. Welcome you to our online service this morning. இந்த காலை வேளையில் இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். Even as we come together, நாம் ஒன்று கூடி வந்திருக்கிற இந்த வேளையில் let us worship God with all our hearts. நம்மளோட முழு இதயத்தோடு ஆண்டவரை துதிப்போம். For He's good. காரணம் அவர் நல்லவர். His mercies are new every morning. அவருடைய இரக்கங்கள் ஒவ்வொரு காலையிலும் புதிதாக இருக்கிறது. His grace is sufficient for us. அவரோட கிருபை நமக்கு என்றென்றைக்கும் போதுமாய். Heavenly Father, even as we worship you this morning, பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும் போது strengthen us according to the power of your spirit. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையோடு ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும். Teach us, O God, to worship you. உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். Let your name be praised this morning. இந்த காலை வேளையில் உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீ கைவிட கண்மாலே, நித்தமும் காப்பவரே. நீர் கைவிட கண்மாலே, என் கோட்டை என் கேடுகள், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். நீரே என் அடைக்கலம், என் கோட்டை என் கேடுகள், நான் நம்பும் தெய்வம் என்று சொல்லுவேன். வெடுன கண்ணைக்கும் பலாக்கும் கோலை நோக்கும் தத்து சிறுகால் மீறி மறைக்கிறேன். வெடுன கண்ணைக்கும் பலாக்கும் கோலை நோக்கும் சிறுகால் மூடி மறைக்கிறேன். நீர் கைவிட கண்மாலே, நித்தமும் காப்பவரே. நீர் கைவிட கண்மாலே, நித்தமும் காப்பவரே. மீட்பர் நான் தாழ்ச்சியாடே, புல்லுள்ள இடங்கள் வைக்கிறேன். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியாடே, புல்லுள்ள இடங்கள் வைக்கிறேன். அமர்ந்த தண்ணீராண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறேன். ஆத்துமாவை தேற்றி திருப்திய நடத்துகிறேன். அமர்ந்த தண்ணீராண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறேன். ஆத்துமாவை தேற்றி திருப்திய நடத்துகிறேன். பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். என்னை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். என்னை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். என்னை பொழுதும் என்னை கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விட்டு விலக மாட்டீர். நீர் கைவிட கண்மாலே, நித்தமும் காப்பவரே. நீர் கைவிட கண்மாலே, நித்தமும் காப்பவரே. நீர் கைவிட கண்மாலே, நித்தமும் காப்பவரே. Hallelujah, 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 hallelujah.
உமக்காகவே உயிரோடு எழுந்த இயேசுவே நான் பாடுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. ஹalleluya 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 ஹalleluya. மரித்து போன அந்த லாசரை அந்த தேடியே இயேசு வந்தீரே, மரித்து போன அந்த லாசரை அந்த தேடியே இயேசு வந்தீரே. உங்கவாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது, உங்கவாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. ஹalleluya 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 ஹalleluya. சிலுவையில் அந்த கூறிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையில் அந்த கூறிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. ஹalleluya 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 செய்த அற்புதத்தை நான்
கேட்டுள்ளேன் என் சோர்வில் உம் அன்பின் பிரசனம் மாற்றி ஏற்றீரே பாவ சேற்றில் வாழ்ந்த என்னை துணை நின்றே நல்ல தகப்பன் நீரே நல்லவர் 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 என்னை நேசிக்க நான் எம்மாத்திரம் 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 நல்ல தகப்பன் நீரே நல்லவர் 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 என்னை நேசிக்க நான் எம்மாத்திரம் 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 when I've heard 1,000 stories of what they think you're like, but I've heard the tender whisper of love in the dead of night, and you tell me that you're pleased and I'm never alone. You're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are, and I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. You're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are, and I'm loved by you. It's who I am. Who I am. It's who I am. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are. வழிகளில் சிறந்தவர், வழிகளில் சிறந்தவர், வழிகளில் சிறந்தவர் எனக்கே. வழிகளில் சிறந்தவர், வழிகளில் சிறந்தவர், வழிகளில் சிறந்தவர் எனக்கே. வழிகளில் சிறந்தவர், வழிகளில் சிறந்தவர், வழிகளில் சிறந்தவர் எனக்கே. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are. You're a good, good Father. It's who you are. It's who you are. It's who you are, and I'm loved by you. It's who I am. It's who I am. It's who I am. நல்ல தகப்பன் நீரே நல்லவர், நல்லவர், நல்லவர் என்னை நேசிக்க நான் எம்மாத்திரம், எம்மாத்திரம், எம்மாத்திரம்.
முன்பாகவே நீரறிவே நல்ல தகப்பன் நீரே நல்லவர் நல்லவர் நீர் நல்லவர் என்னை நேசிக்க நான் எம்மாத்திரம் 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 நல்ல தகப்பன் நீரே நல்லவர் நீர் நல்லவர் நீர் நல்லவர் என்னை நேசிக்க நான் எம்மாத்திரம் எம்மாத்திரம் எம்மாத்திரம். You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You are perfect in all of your ways. You வழிகளில் சிறந்தவர் வழிகளில் சிறந்தவர் வழிகளில் சிறந்தவர் எனக்கே வழிகளில் சிறந்தவர் வழிகளில் சிறந்தவர் வழிகளில் சிறந்தவர் Your ways are perfect to God. உம்முடைய வழிகள் சிறந்தது ஆண்டவரே. You are our Father, நீர் எங்களுடைய தகப்பன். whose ways are perfect. உம்முடைய வழிகள் சிறந்தவை. As your children come this morning, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகள் வரும்போது Lord, help us to know that you are our Father. ஆண்டவரே நீர் எங்களுடைய தகப்பன் என்று நாங்கள் அறிய உதவி செய்யும். That your ways are not like just the ways of a man. உம்முடைய வழிகள் ஆண்டவரப்பா மனிதருடைய வழிகள் போல அல்ல. Your ways are perfect. உம்முடைய வழிகள் சிறந்தது ஆண்டவரே. Your ways are just. உம்முடைய வழிகள் நீதி உள்ளது ஆண்டவரே. You are our Father. நீர் எங்களுடைய தகப்பன். And we worship you, Lord, for you are our Father. நீர் எங்களுடைய தகப்பன், அதனால உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Be exalted in our midst this எங்களோட morning. மத்தியில் ஆண்டவரப்பா இந்த காலை வேளையில் நீர் உயர்த்தப்படுவீராக. Be exalted, O God. நீர் உயர்த்தப்படுவீராக. Let your children sing praises. உம்முடைய பிள்ளைகள் துதி பாடட்டும். In Jesus' name we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. காலை வணக்கம் சபையே, உங்களோடு ஒரு நல்ல வாரமாக இருந்தது என்று நம்புகிறோம். நம் சபையின் இந்த வார நிகழ்வுகளை பார்ப்போம். Good morning, church. We hope you have had a wonderful week. Let's take a look at our church programs this week. நம்மளுடைய வாலிபர் கூட்டம் இன்று மாலை 8 மணிக்கு ஜூமில் மீண்டும் தொடரும். உறவுகள் குறித்த தொடரை நாம் தொடர்கிறோம். எனவே எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். Our youth meeting will resume tonight at 8 p.m. on Zoom. We are continuing our series on relationships, so do tune in and join us. பாவங்கள் பற்றிய நம் வேத ஆராய்ச்சியின் தொடர் வழக்கம் போல புதன்கிழமையில் இரவு 8 மணிக்கு ஜூமில் நடைபெறும். Our Bible study series on sins will take place as usual on Wednesday at 8 p.m. on Zoom. வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு நம் ஜெப கூட்டத்திற்கு ஜூமில் சந்திப்போம். நம் தேசத்தில் மேலும் நேர்மறையான மாற்றங்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். On Friday at 8 p.m., we'll meet on Zoom for prayer meeting as we continue to pray for more positive changes in our country. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிள்ளைகள் சபை பாடம் நம் சபையின் யூடியூப் சேனலில் கிடைக்கும். On Sunday morning, the children's church lesson will be available on our church YouTube channel. இந்த கூட்டங்களுக்கு உங்களை காண நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கவனமாக இருங்கள். மேலும் ஒரு ஆசீர்வாதமான வாரத்தை கடந்து செல்லுங்கள். We hope to see you at these meetings. To take care and have a blessed week ahead.
கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன் இந்த ஜூம் ஆராதனைக்கு. Dear church, we welcome you to our online service this morning. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த கோவிட் காலத்தில் கர்த்தர் நம்மளை சுகபலத்தோடு நம்மளை காத்து வந்திருக்கிறார். We are blessed that God has granted us good health in this season. இந்த கோவிட் காலம் சீக்கிரத்தில் இந்த பூமியை விட்டு கடந்து போகும். நாம் தேவனுக்குள்ளாக நாம் இன்னும் பலமாக இருப்போம். This COVID, we pray that the COVID will just disappear and things will get better. 2 வாரத்துக்கு முன்பாக நமக்கு ஸ்தோத்திர ஆராதனை இருந்தது. பிஷப் டாக்டர் டெனிஸ் ஜெயராஜ் அவர்கள் நம்ம மத்தியில் பேசினார். 2 weeks ago, we had our anniversary service and Bishop Dennis Raj spoke to us that morning. ஸ்தோத்திர ஆராதனை குறித்து நான் உங்களோடு சில காரியங்களை பேசினேன். அதை எத்தனை பேர் நீங்கள் அதை மனதார ஏற்றுக்கொண்டீங்க, எத்தனை பேர் நீங்கள் கர்த்தருக்கு உங்களுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்திங்கன்னு எனக்கு தெரியாது. I spoke some things about anniversary. I don't know how many of you received it. இந்த வருஷம் ஸ்தோத்திர காணிக்கை எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு அதிகமாக கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். The Lord has blessed this year's offering more than the previous years. நான் காணிக்கைக்காக பேசலை, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாய் நான் சொல்லியிருந்தேன். I did not speak just for money's sake, but for you to be blessed. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் அவங்க ஆடு மாடு மிருகங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு செலுத்தினாங்க. In the Old Testament, people gave animals as sacrifice to God. புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் விசுவாசிகளாக என்ன செய்யுங்க, அவங்க நிலங்களை வீடுகளெல்லாம் விற்று கொண்டு அந்த காணிக்கை அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. In the New Testament, the early believers, they sold their land and they came and their properties and they came and put in the apostles' feet. இன்றைக்கு நம்ம என்ன செலுத்துவோம், நமக்கு ஆடு இல்லை, நம்ம மற்றது இல்லை, ஆனால் நம்ம என்ன செய்யணும், நம்மையே தேவனுக்கு நம்ம செலுத்துகிறோம். This season, in this period of time, what do we have to serve? We don't have animals, but we have ourselves to give to God. ஆகினால் தான் பாருங்கள், அன்றைக்கு உங்களோடு சங்கீதம் 116 அதிகாரத்தில் உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். அது என்னன்னாக்கா, நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்தேன். அதாவது என்னன்னாக்கா, இங்கே சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன். In Psalm 116, which I spoke earlier, the psalmist says, what can I give to you? அவர் சொல்ல பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். What shall render to the Lord? I shall lift up the cup of my salvation. பிறகு அவர் சொல்கிறார் வசனம் 14, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்களுக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Verse 14, I shall pay my vows to the Lord. அதாவது ஸ்தோத்திர ஆராதனை நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு பெரிய ஒரு பாக்கியம். The anniversary service is a time of blessing. தேவஜனமே, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அவருக்கு ஸ்தோத்திரமாய் அதை செலுத்தும் போது கர்த்தர் அதில் சந்தோஷப்படுகிறார். When we bless God, after all that we receive, God is pleased. நான் இந்த கொடுக்கிறதை குறித்து நான் பேசுறதுக்கு நான் பயப்பட மாட்டேன், அச்சப்பட மாட்டேன், கூச்சப்பட மாட்டேன். I don't fear of speaking about giving. ஜனங்களை என்னை பார்த்து சொல்லுவார், இந்த பாஸ்டர் கொடுங்க கொடுங்க கொடுங்க, காசு பற்றியே தான் பேசுவார்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு போட்டோம். It doesn't matter what people say. அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் குறையாக தான் இருக்கும். People who complain, they always lack. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து ஆசீர்வதிப்பார். But as you give, bless God, God blesses you. கிணறு இருக்குது, அது இறைக்க தான் அது சுரக்கும். In a well you dig, it goes deeper. Then you get. அதாவது தண்ணி நம்ம இறைக்கணும், அதை வெளியாக்கணும் பாருங்க, தண்ணியை அது ஊறிக்கொண்டே இருக்கும். The more you let out, the more water will fill into the well. பாருங்க, அந்த தண்ணீரை அப்படியே நம்ம எடுக்காத இருந்ததுனாக்கா அது அப்படியே தேங்கி போய் அதை பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது, குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்காது, பாசி பிடிச்சி போயிருக்கும். Water that is stagnant will not taste well. அது போல தான் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது நாம் கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். So as God blesses us, we need to become givers. அப்படி செலுத்தும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். And God will continue to give. கர்த்தர் நமக்கு எதுக்கு கொடுக்குறாருனாக்கா, நாம் அவருடைய ராஜ்யத்தில் விதைத்து அவருடைய ஊழியத்தை நம்ம தாங்கி பலப்படுத்தி வர வேண்டும். So that we can bless His kingdom. நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தினுடைய நன்மை உங்களுக்கு தெரியும். You will see the fruit of blessing. வில்லியம் கால்கேட் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர் இருந்தார். இன்றைக்கு நம்ம கால்கேட் பயன்படுத்துகிறோம்ல அவர். Okay, William Colgate, he was a man who lived in many years ago. அவர் வந்து வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது தேவனிடத்தில் ஒரு ஒப்பந்தம். அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஆண்டவரே நீர் எனக்கு ஆசீர்வதித்தினாக்கா என்னுடைய வருமானத்தில் 10ல் ஒரு பங்கு தரேன்னு சொன்னார். When he started, he said, God, if you bless me, I will give 10%. பிறகு பாருங்க, கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்க இருக்கும்போது அவர் என்ன செஞ்சார்னா 10% ஆண்டவருக்கு 10% கொடுக்கல, அவர் அப்படியே மாற்றிக்கிட்டாரு. 90% ஆண்டவர் கொடுத்துட்டு 10% தனக்கு வச்சுக்கிட்டாரு. But as God began to bless him so much, he began to give 90% to God and kept 10% for himself. அதுவே அந்த 10% கூட பாருங்க தனக்கு வச்சது அதுவே அதிகமாக இருந்துச்சு. That 10% was that he kept for himself was so much. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அதுக்கு அளவே இருக்காது. There is no limit to what God can bless a person. ஆகியனால நம்ம கொடுக்கிறவர்களாய் மாறணும். So let us become givers. நம்ம கொடுக்க இருக்கும்போது கர்த்தர் நம்ம பிரியப்படுத்துகிறோம். Through that we please the Lord. நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பாருங்க, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும் போது அவங்க தசமபாகம் கொடுத்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திர காணிக்கை கொடுத்தாங்க, அப்படியே கொடுத்து கொண்டே இருந்தாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். We look at the patriarchs Abraham, Isaac and Jacob. God blessed them and they blessed God. நான் 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் பண்ணேன். நீங்கள் கொடுப்பது அது உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. I spoke the last sermon I spoke, you give to be blessed. அதாவது your giving will bless youன்னு சொன்னேன். நீங்கள் கொடுப்பது உங்களை ஆசீர்வதிக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆகினால நம்ம வந்து கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். When you bless, God blesses you. அதாவது சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். For those who sow little, reap little. Those who sow a lot, reap a lot. நான் ஏன் அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னாக்கா, நீங்கள் ஏன் இன்னும் பஞ்சத்தில் கஷ்டத்தில் இன்னும் வறுமையிலேயே இருக்கிறீங்க? These things are we teach you so that you don't live in poverty. பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பாருங்கள், இல்லை கடன் பிரச்சனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். Some people just complain always there's lack. ஆகியனால இப்படி நம்ம சொல்லி கொண்டிருந்தோம்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ தவறு இருக்குது, தேவனுக்கு நமக்கு அந்த உறவில் ஏதோ ஒரு குறை இருக்குது. And it shows a problem in our relationship with God. ஆகிய நம்ம வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்போது நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கணும். So when we receive blessings from God, we must become givers. உங்களிடத்தில் தனிப்பட்ட முறையில் இந்த கேள்வி கேட்குறேன், இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க? Personally, I would ask all church members, in this church anniversary, how much did you bless God? 5 வெள்ளி கொடுத்தீங்களா, 10 வெள்ளி கொடுத்தீங்களா, 20 வெள்ளி கொடுத்தீங்களா, 50 வெள்ளி கொடுத்தீங்களா, 100 வெள்ளி கொடுத்தீங்களா, அல்லது 500 வெள்ளி கொடுத்தீங்களா, 1000 வெள்ளி கொடுத்தீங்களா? You give 5, 10, 15, 20 or so on. என்னடா பாஸ்டர் இதெல்லாம் கேட்குறாருன்னு கேட்குறீங்களா? நான் பதில் சொல்கிறேன். You may ask, why is he talking about this? ஏன்னா பாருங்கள், நம்ம ஸ்தோத்திர ஆராதனைக்கு நம்ம கொடுக்கும்போது பாருங்கள், நம்ம வருஷ துவக்கத்திலே நமக்கு வந்து ஒரு குறி இருக்கணும். நான் ஆண்டவருக்கு இவ்வளோ கொடுக்க போகிறேன்னு சொல்லி நம்முடைய மனசில் ஒரு தீர்மானம் இருக்கணும். Because when we begin the year, we must have a goal that I want to bless God with so and so much. என்னோடய வாழ்க்கையில் அப்படி இருக்குது. எனக்கு வந்து பாருங்கள், நான் பெருமைக்கு சொல்லலை, நான் வந்து கொடுக்கறது கர்த்தர் அறிவார். அது ஒரு பெரிய தொகை நம்ம வருஷம் நான் கொடுக்குறேன். Every year, humbly want to say that every year I have a goal of what I want to give. ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. நான் வந்து ஒரு மாத்து உடை இல்லாதபடிக்கு, ஒரு வேளை சாப்பாடு இல்லாதபடிக்கு, வறுமையில் கஷ்டத்தில் இருந்து வந்த கர்த்தரை அறிந்த பிறகு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் கொடுக்க ஆரம்பித்தேன். Because the state I was and how I am today, I know God has blessed me. இந்த சபையை ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஒரு காசு இல்லாதபடிக்கு ஆரம்பித்தேன். இன்றைக்கு பாருங்க கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வச்சிருக்கிறாரு. When we started the church, we had nothing, but today God has blessed us. இன்றைக்கு பாருங்க, இந்த சபையின் மூலமாக எத்தனை சபைகளை நம்ம வந்து கட்டியிருக்கிறோம், எத்தனை ஊழியங்களை தாங்கியிருக்கிறோம், எத்தனை மிஷினரிகளை நம்ம தாங்கியிருக்கிறோம், எத்தனை அநாதை பிள்ளைகளை நம்ம ஆதரித்திருக்கிறோம், எத்தனை ஏழை மக்களை நம்ம ஆதரித்து ஆசீர்வதித்திருக்கிறோம். How much of ministries that we have blessed, people that we have blessed. ஆகினால கர்த்தர் நமக்கு வந்து அதுக்கு பதிலாக பல ஆசீர்வாதங்கள் நம்ம சபைக்கு கொடுத்திருக்கிறாரு. Because of that, God has given us many blessings. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தகுதி இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் இப்படி நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு. We have nothing, but God has blessed us. ரகசியம் என்ன? நம்ம கொடுக்கிற சபையாக மாறினோம். The secret is
we become a giving church. நீங்களும் கொடுக்கிறவர்களாய் மாறும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இருப்பார். When you become a giver, God will bless. கொடுப்பதில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். There's a blessing in giving. அதனால இயேசு சொல்லுகிறாரு, பெறுவதை பார்க்கிலும் கொடுப்பதே பாக்கியம் என்று சொல்லுகிறார். It's more blessed to give than to receive. அதை நான் சொல்லிடுறேன். அதனால நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இன்னும் பட்டியலை பார்க்கல, யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு நான் பார்க்கவே இல்லை. I'm not saying because I was looking. எனக்கு தெரியாது. I do not know. நீங்கள் கொடுத்தது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. It's between you and God. சார், ஒரு தனிப்பட்ட கேள்வி கேட்குறேன். இப்போ இந்த கோவிட்ல நீங்கள் செத்து போயிருந்தீங்கன்னாக்கா என்ன ஆயிருக்கும்? Another personal question, what would have happened if you died during this COVID ஒண்ணுமே season? இல்லை. You would have lost everything. கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை, சுகத்தை, பலத்தை கொடுத்துருக்கிறாரு. God has given you life. ஆகிய கர்த்தருக்கு கொடுப்பது மாத்திரம் பாருங்க நமக்கு கஷ்டமா இருக்குது. ஒரு பிள்ளை பிறந்தா அதுக்கு பாருங்க நகையை போடுறோம், மோதிரம் போடுறோம், சங்கிலி போடுறோம். கல்யாணம் வந்தால் மகளுக்கு பாருங்க, பையனுக்கு எல்லாமே நம்ம செய்கிறோம். When a child is born, we do so much. கல்யாணம் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ காசு மொய்யெல்லாம் நம்ம கொடுக்குறோம் பாருங்க. Childs get married, we spend so much. அதெல்லாம் செய்கிறோம் பாருங்க. அல்லது ஒருத்தவங்க செத்து போயிட்டாங்க பாருங்க, அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ காசு பண்ணி பெட்டி காடி அது இது குழி அதெல்லாம் பாருங்க எவ்வளோ காசு நம்ம செலவழிக்கிறோம். When a person dies, we spend so much. அதெல்லாம் யோசிப்போமா, ஏன் இதெல்லாம் நம்ம செலவழிக்கிறோம்னு சொல்லிட்டு. Do we even think why do we spend so much? பிரியமானங்களே, இப்படிலாம் நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க மாத்திரம் ஏன் நம்ம பிசினித்தனம் பண்ணுறோம், கஞ்சத்தனம் பண்ணுறோம்? But why when it comes to giving, we behave differently? அதனால தான் உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குது, உங்கள் குடும்பம் அப்படி இருக்குது. That is why our lives are like this. வறுமை நமக்கு இல்லைன்னு இருக்கிறோம். Poverty. நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற எந்த ஒரு மனுஷியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். A man who is in the Lord should be blessed. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய வாக்குத்தத்தம், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். The Lord's promise is that he will bless us. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இயேசு சகேயுடைய வீட்டுக்கு போகும்போது அங்கே சகேயு சொல்கிறான், ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது அநியாயம்னா நான் 4 தனியாக திரும்பி கொடுக்குறேன், ஏழைகளுக்கு என்னுடைய ஆசையில் பாதியை தரேன்னு சொன்னார். Jesus came to Zacchaeus' house. Zacchaeus said, I will give half of my property to the poor and 4 times to all they have wronged. ஆகினால் ஆண்டவர் என்ன சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய மகனாக இருக்கிறான். Jesus said, today's salvation has come to the house. ரட்சிப்பு என்பது சொல்வது ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய மகன் என்று சொல்லும்போது ஆபிரகாமுடைய 7 ஆசீர்வாதங்களும் அவனுக்கு வந்தது. And Abraham's 7 blessings came upon him. நீங்கள் ஆபிரகாமுடைய 7 ஆசீர்வாதங்களை பாருங்கள், எவ்வளவு கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. You look at the blessings of Abraham. ஆகியனால நம்ம மாறுவோம். இனிமேல் பாருங்கள், இந்த பிசினித்தனம் வேணாம், நான் இருக்கிறனோ இல்லையோ, நான் போயிட்டாலும் சரி, இந்த ஸ்தோத்திர ஆராதனைக்கு நீங்கள் ஸ்தோத்திர காணிக்க நீங்கள் கொடுத்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Give and you see how much God. நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன். ஒரு 1000 வெள்ளிக்கு குறைஞ்சி நீங்கள் கொடுக்குறது, 1000 வெள்ளிக்கு மேலேயே நீங்கள் கொடுக்கணும். My challenge to you, don't give less than 1000. என்னடா பாஸ்டர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கொடுத்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். Give and then you will see how it is. சரி, அதை நான் சொல்லிடுறேன். இன்றைக்கு நான் எனக்கு என்னுடைய இருதயத்துக்கு நெருக்கமான ஒரு சங்கீதத்திலிருந்து பேச போகிறேன். I would like to share something from my heart, which is a psalm that is close to my heart. நம்ம 34வது வருஷம் நம்முடைய சபையினுடைய ஆண்டு விழாவை நம்ம கழித்தோம். We just celebrate 34 years of God's of our church. ஆகினால நான் இன்றைக்கு சங்கீதம் 34 நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். I want to share from Psalm 34. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 10 வரை. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுபவர்களோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். Psalms 34:4-10. I asked the Lord for help, and He answered me. He saved me from all that I feared.
Those who go to him for help are happy. They are never disgraced. This poor man called and the Lord heard him. The Lord saved him from all his troubles. The Lord saved those who fear him. His angel came around them. Examine and see how good the Lord is. Happy is the person who trusts the Lord. People who belong to the Lord fear him. Those who fear him will have everything they need. Even lion may become weak and hungry, but those people who go to the Lord for help will have every good things. Amen. இந்த சங்கீதம் 34 வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு ஸ்தோத்திர சங்கீதம். This is a thanksgiving psalm. ஆரம்பத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். I will bless the Lord at all times. His praise shall continually be in my mouth. மாத்திரமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா சங்கீதக்காரர் சொல்றாரு, அதை சொல்லிவிட்டு 2ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். My soul shall make its boast in the Lord, the humble will hear it and rejoice. தாவீது ஏன் இந்த சங்கீதத்தை எழுதினாருனாக்கா, தாவீது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார். Why did David write this psalm? Because he was in a very difficult situation. தாவீது வந்து பாருங்க, சவுலினுடைய மிரட்டலுக்கு அவர் பயந்து ஓடுறாரு. David ran away from Saul out of fear. சவுல் வந்து எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு சொல்லிட்டு பொறாமையினால் இருக்கிறார். Because Saul was chasing after David in jealousy. அதாவது பாருங்க, நேற்று பாஸ்டர் ஜான் வந்து பைபிள் ஸ்டடியில் பேசினா ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு எனக்கு. The Bible study we looked at this week, it was a blessing. அதாவது பாருங்க, ஒரு மனுஷன் திருப்தியாக இருப்பானாக்கா அவனுக்கு வந்து பொறாமையே வராது. If a man is content, he will never covet. ஆகினால பாருங்க, சவுலுக்கு எல்லாம் இருந்தும் பாருங்க அவனுக்கு திருப்தி இல்லை. Saul had everything, but he was not satisfied. ஆகினால பொறாமையினால தாவீதை கொல்றதுக்கு இருந்தாரு. And he wanted to kill David. ஆகினால தாவீது சவுலை விட்டு ஓடி விலகுறாரு. And David ran away from Saul. இது வந்து 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 10லிருந்து 22 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். You can read it in 1 Samuel. அதாவது அந்த இடத்துல போய் பாருங்க, தாவீது வந்து ஒரு பைத்தியக்காரனை போல நடிக்கிறார். And David pretended to be an insane person. அதாவது காத் ஊருக்கு போயிட்டு அங்கே இருக்கும்போது அந்த ராஜா பாருங்க, ஆக்கீஷ் சொல்றாரு, ஏன் எனக்கு பைத்தியக்காரனுங்க குறைவா இருக்கிறாங்களா, இந்த பைத்தியக்காரனுங்களை கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு. The Philistine king of Gath, Achish, he asked his servants, why do you bring me this madman? ஆகினால தாவீது வந்து பாருங்க, அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவர் தப்ப வைத்தாரு. அதனால இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறாரு. The Lord enabled David to escape. That is why he writes this இது psalm. தாவீதினுடைய சங்கீதம். This is the psalm of David. மாத்திரமல்ல, இது தாவீதினுடைய சாட்சி. And it's also his testimony. உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்குதா? Do you have a testimony? என்னை கேட்டிங்கன்னா எனக்கு ஏராளமான சாட்சி இருக்கு. If you ask me, I have so much. இந்த சங்கீதம் 34 நான் வந்து வாசிக்கும் போது எனக்கு வந்து ஆண்டவர் பல தடவை பேசியிருக்கிறாரே. என்னுடைய பைபிளில் பாருங்க, அந்த சங்கீதத்தில் இத்தனாம் தேதி இத்தனை மணி நேரம் என்று சொல்லிலாம் எழுதியிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசி இருக்கிறது, என்னை தைரியப்படுத்தி என்னை பலப்படுத்தி வந்திருக்கிறார். Over the years, God has spoke to me many times through this psalm. ஆகினால 1ஆம் வசனத்தை 3ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தது. அவர் சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் என்ன சொல்றாருனாக்கா, அவர் சொல்றாரு, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. Magnify the Lord with me, let us exalt his name together. பாருங்க, நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது ஒரு தனி மனுஷனாய் அல்ல, தனி மனுஷியாய் அல்ல. We do not serve God individually. நாம் எல்லாரோடும் நம்ம சேர்ந்து ஆராதிக்கிறோம். We serve God together. நாம் ஒரு தனி மரம் அல்ல. We are not a lone tree. நாம் வந்து எல்லாருமாய் சேர்ந்தால்தான் ஒரு சபையாய் இருக்கிறது.
When we all come together, that only becomes a அதனால church. இயேசு சொன்னார் 2-3 பேர் எங்கே என் நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறேன். That's why Jesus says, when 2 or 3 are gathered in my name, that I will be there with them. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற மார்க்கத்தின் மக்கள் அவங்க தனியாக போவாங்க திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாருங்கள் எல்லாருமே ஒன்று கூடி சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். In different religions, people go alone and come back, but we go together நம்ம ஒன்றாக சேர்ந்து ஆராதிக்கிறோம். because we worship together. ஏன்னா நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர். Our God is a God like that. ஆகினாலே இந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லுகிறார். And his psalmist says, I will bless the Lord at all times. வசனம் 1 நம்ம பார்க்கணும். சங்கீதம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுங்க சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். மறுபடியும் சொல்லுகிறார் சந்தோஷமாக இருங்கள். In the book of Philippians you read Paul says rejoice, and again I say rejoice. கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறாரு. ஆகினால நம்ம கர்த்தரை நம்ம சந்தோஷமாய் அவர் ஆடி பாடி துதிக்கிறோம். We rejoice because the Lord is with us. வசனம் 2 அவர் சொல்கிறார் என் ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறது. My soul will make boast in the Lord. நம்முடைய ஆத்துமா ரொம்ப முக்கியம். Our soul is important. 3 யோவான் வசனம் 2 என்ன சொல்கிறது உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக நான் வேண்டுகிறேன் என்று சொல்கிறார். 3 John 2, may your soul prosper in all things. நம்முடைய ஆத்துமா சுகமாக இருந்தால் தான் நம்முடைய சரீரமே சுகமாக இருக்கும். Our soul prospers, our body prospers. அதாவது பானையில் இருந்தால் தான் ஆப்பில் வரும். if something is in the pot only it will come out in the spoon. சரிங்களா? ஆகிய நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய ஆத்துமாவில் சந்தோஷம் இருந்தால் தான் நம்முடைய முகத்தில் காண்பிக்கும். If there's joy inside, only from inside, then only will it be seen in the face. இல்லைனாக்கா நம்முடைய முகத்தில் சந்தோஷமே இருக்காது. Otherwise there won't be any joy. நம்முடைய ஆத்துமா சுகமாக இருக்கணும். Our soul needs to prosper. மூணாவது அவர் சொல்றாரு பாருங்க என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. Magnify, number third point is magnify the Lord with me. சரி எதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துறோம்? Why do we need to magnify the Lord? ஆகிய வசனம் 4 இருந்து 10 வரைக்கும் அவர் சொல்றாரு. From verse 4 onwards. அவர் என்ன சொல்றாரு? வசனம் 4ல சொல்றாரு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். Because I sought the Lord and he answered me. பிரியமானவர்களே நம் கர்த்தரை நம் உண்மையாய் தேடும்போது கர்த்தர் நம்ம எல்லா பயத்துக்கும் விலக்கி காப்பாரு. If we seek the Lord, he will remove us from all fear. நாம் கர்த்தரை தேடுகிறோமா? Do we seek the Lord? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துனா யாரை போய் தேடுறோம் முதல்ல? When we go through difficulty, who do we look for first? கர்த்தரை தேடுறோமா? Do we look for the Lord? ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? மத்தேயு 11:28 என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் இடத்துல பாருங்க உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்றாரு. What does Jesus say? All those who are weary and burdened, come to me. கர்த்தரை தேடுவோம். Let us seek the Lord. சங்கீதம் 50:14 என்ன சொல்லுகிறது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. In days of trouble, call upon me. That's what psalmist says. நம்ம கர்த்தரை தேடும்போது கர்த்தர் செய்வார். When we seek the Lord will நம்ம do. அநேக சமயத்தில் பிரச்சனையில் வேதனை இருக்கிறோம்னாக்கா நம்ம கர்த்தரை தேடுறதில்லை நம்ம மனுஷனை தேடுறோம். A lot of times you go in difficulty because you're looking at men. யார் நமக்கு உதவி செய்வாங்க அவங்கள நம்ம தேடுறோம். We look at who we think may help us. மாத்திரம் பாருங்க அங்கே இங்கே கடன் வாங்குறோம் ஆளுங்கிட்ட கடன் வாங்குறோம் பேங்க்ல போய் கடன் எடுக்கிறோம். We look for people who can give us loans. நம்ம கர்த்தரை நம்ம தேடுறோமா? But are we seeking the Lord? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது என்ன கொடுக்கப்படும்? கூட கொடுக்கப்படும்னாக்கா நம்ம சாப்பிட உணவு கொடுக்குறாரு, உடுத்த உணவு கொடுக்குறாரு, தங்க இடம் கொடுக்குறாரு, எல்லாமே கொடுக்குறாரு. Matthew 6:33, seek ye first the kingdom of God and he'll give all these things to you. நம்ம தேடாதனால தான் நமக்கு பல பிரச்சனை இருக்குது. Because we do not seek, that's why we go into trouble. கர்த்தரை தேடுங்க. Seek the Lord. ஆகியனால இந்த 34வது வருஷத்தில் நமக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தையானது வசனம் 5 என்ன சொல்கிறாருனாக்கா இந்த பாருங்க அவர் என்ன சொல்கிறார் இங்கே வசனம் 5 அதாவது அவர்களை அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. In verse 5, they looked to him and their faces were radiant and never ashamed. நம்முடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறார். He gives us a kind of radiance in our faces. நம்மளை அவரை வெட்கப்படுத்தவே மாட்டார். And he will never let us to be ashamed. அவர் நம்மளை தூக்கி விடுவார். He will lift us up. 6ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இந்த ஏழை கூப்பிட்டான். இந்த ஏழை கூப்பிட்டான் என்ன சொல்றாரு? இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாச்சி ரட்சித்தார். Verse 6, this poor man cried, the Lord heard him and saved him. பிரியமானவர்களே இதெல்லாம் நான் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நான் எத்தனை முறை தெரியுங்களா நான் கர்த்தரிடத்தில் அழுது இருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன் பாருங்க. From experience, I speak from experience of how many times I've asked the Lord and He's helped me. எத்தனை பேர் எனக்கு
பிரச்சனை கொடுத்தாங்க, எத்தனை பேர் எனக்கு வேதனை கொடுத்தாங்க, நான் அழுதுருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கேன், ஊழியத்தை விட்டு போயிடலான்னு கூட இருந்தேன். People have given me trouble until the point that I want to leave and go. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். But I called upon God. கர்த்தர் எனக்கு கை கொடுத்து என்னை தூக்கி எடுத்தார். The Lord gave His hand and picked me up. எத்தனை பேர் என்னை வெட்கப்படுத்திருந்தாங்க, ஆனால் கர்த்தர் என்னை வெட்கப்படுத்த விடவே இல்லை. People may have tried to embarrass me, but the Lord never allowed it. அதாவது நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். When you call upon God, He never lets us down. நம்மளை கை கொடுத்து அவர் தூக்கி விடுவார். He will give His hand and lift us up. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு அந்த படகுலேருந்து இறங்கி அவர் நடக்கும்போது பாருங்கள், அவர் நடந்தார். பிறகு பயம் அவிசுவாசம் வந்துச்சு, கடலுக்குள்ளாக போனார். போன மாத்திரத்தில் ஆண்டவரே என்னை காப்பாற்றணும்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார்? Peter, when he was walking in water, he called upon, when he was sinking, he called upon Jesus, save me. கர்த்தர் கை கொடுத்து தூக்கி விட்டார். Jesus gave His hand and took him. அந்த மாதிரி தான் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளுக்கு கை கொடுத்து தூக்குவார். And that's how God will give us His hand. நீங்கள் ஏதாவது ஒரு வேதனையில், ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு கடன் தொழில, ஏதாவது ஒரு வியாதி இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. When you are in kind of disease or in a trouble, call upon God. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை செய்வார். God will give you a deliverance. ஒரு விடுதலை கொடுப்பார். Healing into your அவர் life. விடுதலை நாயகன். Because He is a God who can rescue you. நம்ம பாடினால் பாத்திரம் போதாது, விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் பாடுறோம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறோமா? It's not enough to sing it, நம்ம அதை அனுபவிக்கணும். but you need to experience it for yourself. வசனம் 7 பாருங்க, அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். Verse 7, the angel of the Lord encamps around those who fear Him. ஒன்று தெரியுமா, உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு தேவ தூதனை வச்சிருக்கிறாரு. Do you know that the Lord has an angel for you? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பேதுரு சிறைச்சாலை போட்டிருந்தாங்க. ஆனால் சபை அவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு தேவதூதன் பேதுருவை தட்டி எழுப்பி எழுந்துருன்னு சொல்கிறாரு. When Peter was in prison, the church was praying for him, and an angel visited Peter in prison. அவரை பாருங்க, எழுந்து வான்னு சொல்லிட்டு அவரை பாருங்க அந்த சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து எடுத்து கொண்டு அந்த சிறைச்சாலையின் வெளியில் அந்த நடு தெருவில் விட்டு அவர் மறைந்து போனார். And the angel brought him outside and then disappeared. பிறகு பாருங்க பேதுரு பாருங்க அந்த ஜெபிக்கிற வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. And when Peter goes to the house that was where people were gathered and praying, வேலைக்காரி ஓடி பார்க்கறா. பார்த்தோன்னு பேதுருனுடைய சத்தம் அவர் சந்தோஷத்தில் நிறைந்து கதவை திறக்காதபடி ஓடி போய் சொல்றா, பேதுரு வந்துட்டாரு கதவுல தட்டுகிறாருன்னு சொல்றாங்க. and the servant of course heard and called everybody. பிறகு அந்த ஆட்கள் அந்த மனுஷர்கள் என்ன சொல்றாங்க, இல்லை நீ பிதற்றுகிற, அவனுடைய தேவதூதன் அப்படியே கதவு தட்டுறாருன்னு சொன்னாங்க. The people didn't believe her, they thought it was His angel. ஆகிய தேவன் உங்களுக்குன்னு ஒரு தேவதூதன் கொடுத்திருக்கிறாரு. The Lord has given an angel for you. எத்தனை சமயங்களிலே கர்த்தர் அவர் கொடுத்த தேவதூதன் உங்களை காப்பாற்றி இருக்கிறாரு. How many times God has sent His angel to help you and deliver you. நீங்கள் ரோட்டை தாண்டு முடிவது காடி வருது பாருங்க, திடீர்னு யாரோ உங்களை நவுத்தி விடுறாங்க. Okay, maybe you almost got in an accident but something just pulled you back. அல்லது திடீர்னு உங்களுடைய கண்ணுக்கு ஏதோ ஒன்று எதிராக வருது, திடீர்னு பாருங்க அப்படியே அப்படியே நவுந்து போயிடுறீங்க. Okay, something crossed you but suddenly you move back. ஆகியனால பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு தேவதூதனை கொடுத்திருக்கிறார். So likewise an angel for you. சோர்ந்து போகாதீங்க. Do not be discouraged. பிறகு அவர் சொல்றாரு பாருங்க, 8ஆம் வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. In verse 8, taste and see that the Lord is good. நீங்க ருசித்து பார்த்திருக்கிறீங்களா? Have you tasted that the கேட்டா Lord? மாத்திரம் பத்தாது, ருசித்து பார்க்கணும். It's not enough to just hear but to taste. 8ஆம் வசனம் என்ன சொல்றார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். How blessed is the man who takes refuge in Him. பாருங்க, ஒரு பிரசங்கர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர் கர்த்தரை ரொம்ப தாறுமாறாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. There was a preacher who was speaking against God. அப்போது ஒரு அம்மா பாருங்க அந்த பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. And a lady was just eating. அதை உரிச்சு அந்த ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. And she was just eating the oranges. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் அவங்கள பார்த்து கேட்டாங்க, எப்படிமா இருக்குது அந்த பழம்னு கேட்டாங்க. அந்த ஆள் கேட்டார். And the man asked the woman, how is the orange? நீங்கள் ருசித்து பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. And she answered, you only know if you taste it. நீங்கள் ருசித்து பார்க்காம நீங்கள் கேட்குறீங்க. You are speaking without tasting it. எனக்கு அந்த பழம் நல்லா ருசியாக இருக்குது.
This fruit is tasty to me. நீங்க கர்த்தரை ருசிக்காம நீங்க வந்து இப்படி தாறுமாறா பேசுறீங்க. Without tasting God, you are talking against God. இந்த பழத்தை நான் எப்படி ருசித்து ரசித்து சாப்பிட்றேனோ அதே போல நீங்கள் கர்த்தரை ரசித்து ருசித்து பாருங்க. Just like how I'm tasting this fruit, you taste and God first. அதனால இங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கன்னு சொல்றாரு. Taste and see that the Lord is good. கேட்ட மாத்திரம் பத்தாது. It's not enough to hear. படிச்சா மாத்திரம் போதாது. It's not enough to read. அதை அனுபவிக்கணும். But to experience. அப்பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். Then it's a blessing. பிறகு 9ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்துருங்க, அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று சொல்கிறாரு. The saints of God in verse 9 have no need to fear. நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா? Do we fear God? நம்ம வந்து பாருங்க, பாம்புக்கு பயப்படுறோம், ஆளுக்கு பயப்படுறோம், அதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். கர்த்தருக்குரிய பயம் இருக்குதா? We fear a lot of things, but do we fear God? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்கிறார் பாருங்க. Those who fear the Lord are blessed. நீங்க பயந்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things for you when you fear Him. 10ஆம் வசனத்தை சொல்லுது பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தர் தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. Verse 10. Young lions, they lack and they hunger, but those who seek the Lord shall never be in want. இதுல ஒரு காரியம் கவனிங்க, சிங்கம் வந்து காட்டுக்கு ராஜா. A lion may be a king of the jungle. அந்த சிங்கம் அப்படியே கர்ஜிச்சுனாக்கா பாருங்க, எல்லா மிருகங்களும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குங்க. When a lion roars, every animal runs. ஆனா அந்த பெரிய சிங்கத்தின் ராஜாவினுடைய குட்டிகளும் பாருங்க பட்டினியாய் கிடக்கும். But even the cubs of the lion can go hungry. எனக்கு இந்த வசனத்தில் பிடித்தது என்னன்னாக்கா, கர்த்தருக்கு அவங்க என்ன சொல்ல பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. What I like about this verse is that they who seek the Lord shall not be lacking of any good thing. பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. When you seek the Lord, you shall not lack. கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். He will make you the head and not the உங்களை tail. ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். He will bless you. வசனம் 12:13 நீங்க பாருங்க, உங்களுக்கு இந்த பூமியில நீடித்த நாட்கள் இருக்கணுமா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா? 12:13 என்ன சொல்லுகிறது பாருங்க, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அவரை தொடர்ந்து கொள் என்று சொல்கிறார். Do you want to be blessed? Verse 13 and 14, keep your tongue from evil. நம்முடைய நாவு எப்படி இருக்குது? மற்றவங்களை புறம் கூறுகிறோமா, குறை பேசுகிறோமா, வதந்தி கலப்புறோமா? How is our tongue? இந்த பாருங்கள், எனக்கு விரோதமாக பேசினவங்க எத்தனை பேர் பேசுனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் பாருங்கள். பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இப்படி, சபை இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வாழ்க்கையை நான் பார்க்கும்போது பாருங்கள், ஐயோ வேதனையாக இருக்கிறது. When we see people who talk bad, when we look at their lives today, how bad it is. நான் அனுபவத்தோடு பேசுகிறேன். I speak from experience. நீங்கள் உங்கள் நாவை நீங்கள் காத்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். When you control our tongue, God will bless and protect your family. வசனம் 14 சொல்றாரு பாருங்க, அதாவது தீமை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அவரை தொடர்ந்து கொள் என்று சொல்லுகிறாரு. Depart from evil and do good. யாருக்கும் தீமை செய்யாதீங்க, நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கணும். Do not do evil, do good. சமாதானத்தை தேடுங்க. Seek peace. கர்த்தர் உங்களை சமாதானமாக வைத்திருப்பார். And God will keep you peaceful. பிறகு 15ஆம் வசனத்தில் இங்கே சொல்கிறார் பாருங்க ஒரு ஆசீர்வாதம், அதாவது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. Verse 15, the eyes of the Lord are towards the righteous. பாருங்க, அதில் நம்ம பார்க்கும்போது அவருடைய கண்கள், அவருடைய காதுகள், அவருடைய முகம் அவர்களை நோக்கி இருக்கிறது. The eyes and his ears are towards the righteous. நம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். The God we serve is alive. அவர் காதிருந்து கேட்கிறாரு, கண்ணிருந்து பார்க்கிறாரு, அவர் வாயிருந்து பேசுறாரு. Hears, he sees and he speaks. ஆகையினால நம்ம கர்த்தருக்கு அப்படியாக இருப்போம். So let us be like that towards our God, righteous. 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, சொல்லி முடிக்கிறேன். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். Verse 17, which I end, the righteous cry and the Lord hears and delivers them. நீங்க நீதிமானாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். When you are righteous, God will deliver you.
கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். வசனம் 19-20 என்ன சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்கிறாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. Verse 19 and 20. The afflictions of the righteous are many, but the Lord delivers him and protects him that none of his bones are broken. பிரியமானவர்களே, இதை நான் அனுபவத்தோடு சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீதிமானாய் வாழும்போது கர்த்தர் உங்களை கைவிடாமல் காப்பார். The Lord will, when you are righteous, the Lord will keep you safe. நான் போன வருஷம் MCO ஆரம்பிக்கும் போது எனக்கு இந்த தலை சுத்தல் வந்து கீழே விழுந்து என் மண்டை போய் அந்த பாசியில் விழுந்து அது பட்டுச்சு, பாசி உடஞ்சி போச்சு, என் தலை எலும்பு ஒன்றும் முறியல. Last year with what happened, I almost got into serious injury. அந்த தலை மாத்திரம் பாருங்கள், அந்த இரும்பில் பட்டுருச்சுன்னா, அந்த அந்த கான்கிரீட் கல்லில் பட்டுருச்சுன்னா என் தலை வந்து ரெண்டாக போயிருக்கும். My head could have been split into half. போன வருஷமே செத்து போயிருப்பேன். And I could have died. இந்த வருஷம் MCO ஆரம்பித்த பிறகு பாருங்கள், நான் விடிய காலையில் எழுந்திரிச்சு நான் படிக்கட்டி இறங்கி வரும்போது பாருங்கள், என் காலு சறுக்கி படிக்கட்டிலேருந்து அப்படியே ஒரு 5-6 படிக்கட்டிலேருந்து பாருங்கள் அப்படியே சரசரன்னு விழுந்து அப்படியே என்னுடைய தலை வந்து பாருங்கள் அந்த பூஞ்சாடியை இடித்து அது உடஞ்சி போய் என்னுடைய உடம்பெல்லாம் அது வெட்டி என்னுடைய உடம்பெல்லாம் காயமாக இருந்துச்சு. This year I also went through another situation where I fell and hit a pot. ஆனால் என்ன ஆச்சுனாக்கா, அந்த ஜாடி உடஞ்சி போச்சு, ஆனால் என்னுடைய உடலில் இருக்கிற ஒரு எலும்பு கூட முறியல. But the amazing thing is, no matter what was broken, none of my bones were broken. அதான் நான் பாருங்கள் அந்த வசனத்தில் என்ன சொல்கிறது, அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகள் ஒன்று முறிக்கப்படுகிறதில்லை. That's where the word of God says, none of them will be broken. என்னோட எலும்பு ஒன்றும் உடையலைங்க, அப்படியே நல்ல பத்திரமா இருக்குது. உடம்புல தான் காயம், வலி இருந்துச்சு, ஆனால் எலும்பு முறியல. There was pain, but there was no bones broken. கர்த்தருக்கு நீங்கள் அப்படியா இருக்கும்போது கர்த்தர் அப்படி செய்வார். God will do it when you are ஆகையால் righteous. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, என்னை ஆசீர்வதித்திருக்கிறாரு. because He has given me life. இந்த 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 15 முறை கர்த்தர் 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 என்று சொல்லப்படுகிறது. 15 times in the psalm the word the Lord comes in. நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ளுங்க. Hold to the Lord கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். and He will never let you down. ஹல்லேலூயா. Praise God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இந்த 34வது வருஷத்தில் இந்த 34வது சங்கீதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. Pray that this psalm will be a blessing to you. ஜெபிப்போம். Shall we pray? நல்ல பிதாவே, இந்த 34வது வருஷத்தில் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே இந்த சங்கீதத்தின் மூலமாய் நீர் பலப்படுத்தி ஆசீர்வத்தை அவங்களை காப்பாற்றி வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரமிருந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய சபையும் ஆண்டவரே இந்த 34வது வருஷத்தை ஆண்டவர் நாங்கள் முடித்து நான் உங்கள் 35ஆம் வருஷத்தில் போகும்போது ஆண்டவரே அப்பா நீர் எங்களை தொடர்ந்து நடத்தி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நடத்துகிற உம்முடைய மகன் ஆண்டவரே பாச ஜானுக்காய் ஜெபிக்கிறேன். ஞானத்தையும் கிருபையும் தயவையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் எல்லா ஆத்துமாக்களையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமர் அதிகாரம் 12 வசனம் 14 தொடங்கி 17 வரை. உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதென்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவுடனே அழுங்கள். ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள்.
மேட்டிமையான இவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஆமென். Dear church, even as you prepare for the Lord's Supper, அன்பான திருச்சபையே, நம்ம திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தம் செய்யும் போது we have read Romans chapter 12, 14 to 17. ரோமர் 12 14 17 வரைக்கும் நமக்கு வாசிக்க கேட்டோம். Okay. Here Paul he repeats something that Jesus says in the Sermon on the Mount. இன்னும் நம்ம பார்க்கிறோம், இயேசு மலை பிரசங்கத்தில் சொன்ன வார்த்தைகளை இங்கே பவுலும் சொல்லுகிறார். Bless those who persecute you. உங்களை அங்கே வாசிக்கிறோம் பாருங்க, Verse 14. வசனம் 14 சொல்லுகிறது, உங்களை துன்பப்படுகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். Okay. Bless those who persecute you. யாரெல்லாம் உங்களை துன்பப்படுத்துகிறார்களோ உங்களை ஆசீர்வதிங்க. Jesus said it in Sermon on the Mount. இயேசு இதை மலை பிரசங்கத்தில் சொன்னார். It's not an easy thing. இது வந்து ஒரு லேசான ஒரு In the காரியம். Old Testament, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் an eye for an eye, கண்ணுக்கு கண், tooth for a tooth, and so பல்லுக்கு on. பல், இப்படியாய் சொல்லப்படுது. What they do to you, you give them back. அவங்க என்ன உங்களுக்கு செய்யறாங்க அவங்களுக்கு திரும்பி கொடுத்துருங்கன்னு சொன்னார். But Jesus came and he totally transformed everything. இயேசு வந்தார் பாருங்க, எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். Bless those who persecute you. உங்களை துன்பப்படுத்துகிறவங்க அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு. How do you know that you have forgiven someone? உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க ஒருத்தரை மன்னிச்சிருக்கிறீங்க? A beauty of a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய அழகு. I believe I'm talking to Christians today. நான் நம்புகிறேன், கிறிஸ்தவங்களுக்கு நான் பேசுறேன், is to forgive. அவங்கள மன்னிப்பது. If you cannot forgive, நீங்க மன்னிக்க முடியலன்னா you are not behaving like a Christian. நீங்க கிறிஸ்தவனை போல கிறிஸ்தவனை போல நீங்க நடந்து கொள்ளல. One of the important traits of being a Christian. அதாவது ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது அவங்களுடைய வாழ்க்கையில காணக்கூடிய ஒரு காரியம் is forgiving. அது மன்னிப்பது. It doesn't mean that you forget, நீங்க மறப்பது அல்ல, but you forgive. நீங்க மன்னிப்பது. How do you know you forgive someone? எப்படி உங்களுக்கு தெரியும் அவங்கள மன்னிச்சிருக்கிறீங்கன்னு? Okay. One thing, you never take revenge. நீங்க ஒரு காரியம் செய்வது பழி வாங்குதல் இல்லை. And that's what verse 17 is. Never, what Paul says in verse 17. ஆகிய வசனம் 17 சொல்லுகிறது, Never pay back evil. அதாவது தீமைக்கு தீமை செய்யாதீங்க. Just because he did to you doesn't mean you have to do it to him. அவங்க உங்களை அப்படி செஞ்சதுனால நீங்க அவங்களுக்கு செய்யணும்னு அவசியம் கிடையாது. In verse 19, which வசனம் 19 சொல்லுகிறது, never take your own revenge. அதாவது பழி வாங்குதல் நீங்க செய்யக்கூடாது. Leave it to God. நீங்கள் தேவனிடத்துல விட்டு விடுங்க. A Christian must know that God fights for us. ஒரு கிறிஸ்தவன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவங்களுக்காக வழக்காடுவார். The Lord has forgiven us கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். despite our own shortcomings. நம்முடைய பலவீனங்கள் இருந்தும் And what he says is, you forgive. அவர் என்ன சொல்றார்? நீங்க அவங்கள மன்னிங்க. First thing, how do you know you're forgiven? You won't take revenge. எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க மன்னிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னாக்க நீங்க பழி வாங்க மாட்டீங்க. You may get a chance to do revenge. ஒருவேளை பழி வாங்குவதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். But if you are forgiven, you will not do it. ஆனா நீங்க மன்னித்திருந்தீங்கன்னா அது செய்ய மாட்டீங்க. Number 2, ரெண்டாவது, how to know? எப்படி தெரியும்? When the person's name is mentioned before you. அதாவது அவங்களோட பேரு உங்களுக்கு முன்பாக சொல்லப்படும் போது You get angry. உங்களுக்கு கோபம் வருது. Do you immediately want to speak? Are you tempted to speak bad? உங்களுக்கு கோபம் வருதா அல்லது அவங்களுக்கு திரும்பி பதிலுக்கு பதில் பேசணுமா? Or are you tempted to just say, bless him? அல்லது உங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் வருது, பரவாயில்ல அவங்கள ஆசீர்வதிச்சிரும், Let him be blessed. பரவாயில்ல அவங்க Never ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். Or are you waiting? Are you cursing him in your mouth? அல்லது நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா அவங்கள சபித்து போடுவதற்கு? What does Paul say here? பவுல் இங்க என்ன சொல்லுகிறாரு? Bless those who persecute you. அதாவது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியும். Bless and do not curse. நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ஒழிய நீங்க சபிக்க கூடாது. We stand here நாம் இங்க நிக்கிறோம் with the power of the blood of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையோடு நாம் இங்க நிக்கிறோம். The blood that forgives us from all sin. அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. He has forgiven us. அவர் நம்மளை மன்னித்திருக்கிறார். And what does he ask us to do? அவர் நம்மளை என்ன செய்ய Forgive சொல்லுகிறார்? others. மற்றவங்களை மன்னிங்க. Bless those who persecute you. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை They may ஆசீர்வதிங்க. be doing it to you now. அவங்க இப்போ உங்களுக்கு அப்படி செய்றாங்க.
They may be persecuting you now. இப்போ உங்களை அவங்க துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. But what does the Lord say? ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? Bless them. அவங்கள ஆசீர்வதி. Learn to bless. ஆசீர்வதிக்க Do கற்றுக்கொள்ளுங்க. not pay evil with evil, அதாவது தீமையை தீமையினாலே வெல்லாமல் but pay evil with good. தீமையை நன்மையினால் வெல்லு என்று சொல்லுகிறார். Do not be overcome by evil. நீங்கள் தீமையினால் நீங்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது. That is a beauty of a believer. அதான் ஒரு விசுவாசியுடைய அழகு. A believer is someone who has received forgiveness from the Father. விசுவாசி பிதாவினிடத்திலிருந்து அவங்க மன்னிப்பு பெற்றிருக்கிறாங்க. And our challenge நம்முடைய சவால் is a challenge because it's not easy. இது சாதாரணமான லேசான கலை. இது நமக்கு ஒரு சவால். It's very difficult. இது ரொம்ப கஷ்டம். But here is where we repay God for what He has done to us. இங்கே தான் பாருங்க, நம்ம தேவன் நமக்கு செய்தவைகளுக்கு நம்ம பரிகாரம் So செய்கிறோம். as we partake in the bread and cup, இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது the blood and the body that was broken for you, இயேசுனுடைய சரீரம் நமக்காய் பிற்கப்பட்டது, இயேசுனுடைய ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டது. forgive. மன்னிங்க. Bless those who persecute you. உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதி. Do not repay them with what they have done to you. அவங்க செய்ததுக்கு நீங்கள் பதிலுக்கு பதில் செய்யாது. Do not let evil overcome you. அதாவது தீமை உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க. Push away. அதை தள்ளி You போடுங்க. overcome that evil. நீங்க அந்த தீமையை வென்று வாங்க. Shall we pray? ஜெபிப்போம். Heavenly Father, even as we partake in the Lord's Supper this morning, பரலோக பிதாவே, இந்த திருவிருந்தில் நாங்கள் பங்கெடுக்கும் போது teach us to love one another. ஒருவரை நேசிக்கங்களுக்கு கற்றுத்தாரும். Teach us to bless one another ஒருத்தரை ஆசீர்வதிக்க கற்றுத்தார். with the forgiveness that you have given us. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மன்னிப்பின் மூலமாக Help us to forgive others. மற்றவங்களை மன்னிக்க எங்களுக்கு உதவி In செய்யும். Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை Shall we partake ஆசீர்வதிப்பாராக. together? பங்கெடுப்போம் சேர்ந்து.